கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமா வாழ்க்கை போச்சே அப்படின்னு புலம்பி தள்ளக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜோதிகா. தமிழ் சினிமாவுல முன்னணி ஹீரோயினா இருந்தவங்க தான் ஜோதிகா. சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சில வருஷங்கள் சினிமாவுல இருந்து விலகி இருந்தாங்க. கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் அப்படின்னு பெரிய ஒரு கேப் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல புது புது ஹீரோயின்ஸ்லாம் வர வர ஜோதிகாவை மக்கள் ஒரு கட்டத்துல மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பல வருஷங்கள் கழிச்சு 36 வயது நிலை படத்தின் மூலமா ஜோதிகா ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாங்க. முன்னாடி மாதிரி இல்ல அப்படின்னாலுமே இப்ப ஹீரோயினை மையமா வச்சு இருக்கக்கூடிய கதைகள்ல மட்டும் நடிச்சிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். 90s மற்றும் 2000 காலகட்டத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோயின்ல ஒருத்தவங்க தான் சிம்ரன். விஜய், அஜித், சூர்யா, கமலஹாசன் அப்படின்னு பல முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சினிமாவில இருந்து மொத்தமா விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விலகிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. காலம் போக போக ஹீரோயின் கேரக்டர்களுக்கு பதிலா சப்போர்ட்டிங் ரோல் தான் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா சிம்ரனுக்கு சினிமா விட்டு போக சுத்தமா விருப்பம் இல்ல. துருவங்கள் 16, பேட்டை, ராக்கெட்ரி மாதிரியான படங்கள்ல கேரக்டர் ரோலா எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஹீரோயின் ரோல் குறைஞ்சா என்னங்க, நடிகை என்னைக்குமே நடிகை தானே. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீனா. குழந்தை நட்சத்திரமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல கலக்குனவங்க தான் மீனா. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவங்களோட படங்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல தொடர்ந்து ஹீரோயினா மட்டுமே நடிச்சவங்க அதுக்கப்புறமா ஒரு படத்துல கூட ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம ஏங்கியிருக்காங்க. அதுல இருந்து சினிமாவுல இருந்து மொத்தமா விலகின மீனா பல வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வந்தாங்க. அப்போ அவங்க ஹீரோயினா வரல, கிடைக்கக்கூடிய கேரக்டர்ல சில கேரக்டர் மட்டும் நடிச்சிட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நதியா. 80s மற்றும் 90s காலகட்டத்துல தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரீம் ஹீரோயின்ல ஒருத்தங்க தான் நதியா. கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவுல இருந்து ரொம்ப வருஷம் கேப் எடுத்துட்டாங்க. பல வருஷங்கள் கழிச்சு வந்த நதியாக்கு ஹீரோயின் ரோலா கொடுக்க முடியும், அம்மா ரோல் தான் கொடுக்க முடியும். ஆனா அதையும் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம தன்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நடிப்பாங்க. இவங்களோட முக்கியமான பிளஸ் என்ன தெரியுமா? ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். இவங்களுக்கு வயசே ஆனாலும் அந்த அழகு என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது. ரசிகர்களும் நதியாவை என்னைக்குமே ரசிக்க தான் செய்யறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். அமலா பால் கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட சினிமா வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் பத்தியும் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் கெரியரை பேலன்ஸ் பண்றது பத்தியும் பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களோட கெரியர் நல்லா தான் போச்சு. அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா விவாகரத்தும் ஆச்சு. பட் அதுல இருந்து மீண்டு வந்த அமலா பால் ரெண்டாவதா இப்ப கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க உண்மையாவே வீக் ஆயிட்டாங்க. முன்னாடி மாதிரி அமலா பாலுக்கு ஹீரோயின் சான்ஸ் இப்ப வரதில்ல. ஆடை படத்துல ஆடையே இல்லாம நடிச்சு அவங்களோட இமேஜை அவங்க இன்னும் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டாங்க.